உங்க ஆசைய படமா வரைஞ்சா போதும், பிரபஞ்சம் மேஜிக் மாதிரி உங்ககிட்ட அதை கொடுப்பாங்க. எனக்கு தான் படமே வரைய தெரியாது, இதுல என்னோட ஆசை எப்படி படமா வரைகிறதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. நீங்க ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாம் படம் வரையணும்னு தேவையே கிடையாது. ஜஸ்ட் அது உங்களுக்கு படம் மாதிரி இருந்தாலே போதும். நம்ம சின்ன வயசுல ஒரு பேப்பரும் பென்சிலும் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ரொம்ப சந்தோஷமா படம் வரைஞ்சிருப்போம். அப்படி ஒரு குழந்தை மாதிரி உங்கள் படம் இருந்தாலே போதும். ஹே கைஸ், நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு டிராயிங் மெத்தட், லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற டிராயிங் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, உங்களோட விஷ் என்னவோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், ப்ரெக்னன்சி, மேரேஜ், என்னோடய லைஃப் பார்ட்னர் கூட நான் சந்தோஷமாக வாழணும், என்னோடய ட்ரீம் ஜாப்க்கு போகணும். இந்த மாதிரி என்ன உங்களோட ஆசையோ அந்த ஆசையை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் பேப்பரில் வரையலாம், இல்லை நோட்லேயும் வரைஞ்சிக்கலாம். பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், பேனா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கெட்சு கலர் பண்ணுறதுனாலும் கலர் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். எது பண்ணுனா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த படம் உங்களுக்கு படம் மாதிரி இருந்தாலே போதும். அப்படியே ஆர்டிஸ்ட் மாதிரி படம் வரையணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்போது ட்ராயிங் வரைகிறீங்க, ஒரு பேப்பர் ஒரு பென்சில் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மணப்பெண்ணில் இருக்க நீங்கள் ஒரு மேரேஜ் கேர்ள் அந்த மனக்கோலத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அதை அப்படியே நீங்கள் வரைகிறீங்க. ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு நெத்திச்சுடி வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி சூப்பராக ஒரு சாரீ கட்டி எப்படி அழகாக இருப்பாங்க, ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பிக்சர். பக்கத்தில் உங்களோட பார்ட்னர் உங்கள் கை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு பிக்சர். நீங்கள் வரையும் போது நீங்கள் தான் அதுன்ற ஃபீலோட ஹாப்பியாக வரையணும். நீங்கள் வரையும் போதே நான் தான் இந்த மாதிரி மனக்குளத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக அந்த படத்தை வரையணும். அந்த படம் வரைஞ்சிட்ருக்கும் போது பக்கத்தில் உங்கள் பார்ட்னர் உங்கள் கையை நிஜத்தில் பிடிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்ருக்க மாதிரி பக்கத்தில் வேஷ்டி ஷர்ட் போட்டோ இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டோ கழுத்தில் மாலையெல்லாம் போட்ட மாதிரி சூப்பராக வரைஞ்சிக்கோங்க. சூப்பர் மீன்ஸ் உங்களுக்கு அந்த படம் சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும், அவ்வளோதான். இல்லை எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா கார் வரைஞ்சி காருக்குள்ளே நீங்கள் அந்த காரை ட்ரைவ் பண்ணுற மாதிரி சந்தோஷமாக என்ன கலர் வேணுமோ என்ன கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாடல்னு சொல்லி அந்த காரில் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். நான் முன்னாடி மேரேஜுக்கு சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் லவ் மேரேஜ் அப்படின்னா உங்கள் பேரையும் உங்கள் பார்ட்னர் பேரையும் இந்த பொண்ணு மாப்பிள்ளை இடத்துல எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் தெரியாதுல்ல, ஸோ ஹஸ்பண்ட்னு நீங்கள் மேலே எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் சாரீ கட்டியிருக்கீங்களோ அந்த கலரில் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த படம் உங்களுக்கு எப்படி ஃபீலோட சந்தோஷத்தோட என்ன மாதிரி வரைஞ்சா ஃபீல் கிடைக்குதோ அந்த மாதிரி சந்தோஷமாக வரைங்க. நீங்கள் தான்ற சந்தோஷத்தோடு வரையும் போது உங்களே அறியாமல் சந்தோஷமாக சிரிச்சுட்டே அந்த படத்தை நீங்கள் வரைவீங்க. இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்களோட நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கையெல்லாம் பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வளைகாப்பு பண்ணுற மாதிரி சுற்றி நிறையா பேர் இருக்க மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பேர் வந்திருக்காங்க, உங்களோட வளைகாப்புக்கு வந்திருக்காங்க. நீங்கள் சேரில் ஒரு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு கையில் பேங்கிள்ஸ் போட்டு விட்ற மாதிரி அப்படி சந்தோஷமாக வரைங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி அதை நினச்சி பாருங்கள். இப்போது நீங்கள் மனக்கோலத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னர் கையை பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்போது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி உங்களுக்கு வளைகாப்பு பண்ணுறாங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் கையில் பேங்கிள்ஸ் போட்டு விட்றாங்க. வாவ், செம்ம ஃபீலில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வரையணும். இப்போ ஜாப் அப்படின்னா நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கையில் ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்குது, அதை உங்கள் கையில் ஒரு லெட்டர் இருக்க மாதிரி அதில் ஆஃபர் லெட்டர்னு எழுதுங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு எங்கள் கையில் இப்போ ஆஃபர் லெட்டர் இருக்குதுன்னு அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபீல் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வரைஞ்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஒரு வேளை எடுத்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அதை எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபீல் அப்படியே நீங்கள் வரையும் போது என்ன ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் திருப்பி கிடைக்கும். நீங்கள் நோட்லேயே வரைஞ்சிக்கோங்க, இல்லை பேப்பரில் வரைஞ்சா தொலைஞ்சிரும் அப்படின்னா நோட்டில் தாராளமாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. மற்ற மெத்தட்ஸோட இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன் அப்படின்னா ஸ்கிரிப்டிங்கோ விசுவலைசேஷனோ அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ட்ராயிங் மெத்தட்னால ஒரே ஒரு தடவை வரைஞ்சா மட்டும் போதும். டெய்லி வரையணுமான்ற டவுட் இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். ஒன் டைம் ஃபீலோட நீங்கள் தான் அதுன்ற மாதிரி அந்த படத்தை வரைஞ்சிட்டாலே போதும், அவ்வளோதான். அண்ட் என்னோட டிப், ஒரு படம் வரைங்க. நிறைய படத்தை ஒன்று மண்ணா போட்டு ஒரே பேப்பரில் போட்டு குழப்பி வரையாமல் ஒரே ஒரு படம், இந்த விஷ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இருக்கும்ல, அந்த விஷ் ஃபஸ்ட்டு எனக்கு இது நடக்கணுன்ட்டு அதை எடுத்து படமாக வரைஞ்சா போதும். நிறைய படத்தை ஒரே பேப்பரில் போட்டு குழப்பி ஒரே டேயில் படம் வரைகிறேன்ட்டு இப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? அண்ட் ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீலோட ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே அது நீங்கள் தான்ட்டு வரைங்க, அவ்வளோதான். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடி வந்து பார்க்குறேன். அன்டில் தன் பபாய் ஃப்ரம் பிரியா.